வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த டாபிக் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, சலார் ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்காக காத்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே பிக் டாபிக் தான். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்க ஒரு படம் சலார். இதுக்கான 2 பிரைமரி ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மனுஷன், இன்னொன்று அந்த மனுஷன். இவர் நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள். கேஜிஎஃப் இருக்குல்ல, அப்பேற்பட்ட விசிட்டிங் கார்டை வச்சிருக்க ஒரு டைரக்டர் தான் இவர். ஸோ இவரோட அடுத்த படைப்புன்றதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் நம்ம பிரபாஸ் அவர்கள், ரெபல் ஸ்டார். இவரோட படங்கள் எந்த அளவுக்கு தொடர் தோல்விகளை சந்திச்சிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பாகுபலின்ற அந்த மெகா ஹிட் 2 பார்ட்ஸுக்கு அடுத்தபடியாக பேர் சொல்கிற மாதிரி இவருக்கு வேறு எந்த படமும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. இந்த ஒரு குறை இருக்குல்ல, இதை போக்குற வகையில் இந்த படம் அமையன்ற அடுத்த கட்ட எக்ஸ்பெக்டேஷன். இப்படி 2 எக்ஸ்பெக்டேஷனை சேர்ந்து தான் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த சலார் படம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த படத்துக்கு டைட்டிலே பார்த்தீங்கன்னா சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் 1 நாங்கள் இங்கே ரிவீல் பண்ணிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 2வது பார்ட்டும் சலார் சார்ந்து வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இங்கே அவங்க டிஸ்க்ளைமர் மாதிரியே கொடுத்துட்டாங்க. அண்ட் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சீஸ்ஃபயர் அப்படின்னா போர் நிறுத்தம், இல்லைனா சண்டை நிறுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலான ஒரு டேர்ம் அது. ஸோ இந்த சலார் படம் முழுக்க ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பித்து நிற்கிற வரைக்கும் இந்த படத்தோட கதைக்களம் இதை நோக்கி நகர்ந்து போகலாம் போல இருக்குது. இதுக்கப்புறம் சலார் பார்ட் 2ன்னு ஒன்று வந்துச்சுன்னா, இந்த 2 கேரக்டர்ஸ் இருக்காங்களே, இந்த சலார் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஒரு பக்கம் நம்ம பிரபாஸ் அவர்கள், இன்னொரு பக்கம் நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள். இந்த 2 கேரக்டர்ஸில் ஒரு கேரக்டர் சார்ந்து இந்த படத்தில் டீட்டெயிலாக பேசிட்டு அடுத்த கேரக்டர் சார்ந்து அடுத்த பாட்டில் பெருசாக வரலாம் போல இருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்த பல பேருக்கும் புரிஞ்சிருக்க ஒரு விஷயம், பிரபாஸுக்கான படமாக மட்டும்தான் அது இருக்குது. பிருத்திவிராஜுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியலையே, அவர் ஏதோ செகண்ட் ஹீரோ மாதிரி தான் வராமல் இருக்குது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. டு பி ஃப்ராங்க், இந்த ட்ரெய்லர் அப்படி தான் இருக்குது, அப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸும், செகண்ட் பார்ட்டில் சலார் செகண்ட் பார்ட்டில் பிருத்திவிராஜ் இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கப்படலாம். இந்த சலார் படத்தை எழுதி இயக்கி இருக்கிறது பிரசாந்த் நீல். இதில் நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா பிரபாஸ், பிருத்திவிராஜ் அண்ட் ஸ்ருதி ஹாசன். அண்ட் இந்த கேஜிஎஃப் படங்களில் வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து சில முக்கியமான கேரக்டர்ஸும் இந்த படத்துலையும் இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஈஸ்வரி ராவ் இருக்காங்களே, அவங்க நடிச்சிருக்காங்க. அந்த ஃபர்மான் கேரக்டரோட அம்மா வருவாங்க பாருங்க கேஜிஎஃப்ல, அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம கருடா கேரக்டரில் பண்ணியிருப்பார்ல, அவரும் நடிச்சிருக்காருங்க. இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா புவன் கவுடா, எடிட்டர் உஜ்வல் குல்கர்னி. யார் தெரியுதுல, கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆனப்போ ஃபேன் மேட் எடிட்னு ஒரு பையன் சின்னதாக யூடியூப்பில் பண்ணி போட்ட வீடியோ, அதை பார்த்து கேஜிஎஃப் டீம் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகவே அந்த பையனை, சின்ன பையனை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கேஜிஎஃப் 2வை அந்த பையனை எடிட் பண்ணி கொடுத்துருந்தார். அதே மாதிரி தான் இந்த சலார் படத்தை எடிட் பண்ணுற வாய்ப்பும் அவருக்கு கிடச்சிருக்கு. எப்பேற்பட்ட வாய்ப்புகளில் இந்த படத்துக்கு மியூசிக் வேறு யாரும் இல்லை, நம்ம ரவி பஸ்ரூர் அவர்கள் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது ஹொம்பாலே ஃபிலிம்ஸ். இந்த படத்தோட பட்ஜெட் என்ன தெரியுமா, 400 கோடி ரூபாய். நினச்சி பார்க்க முடியுதா? ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் கவனிச்சிங்களா, கேஜிஎஃப் டீம் இருக்குல்ல, அந்த படக்குழுவினர் அவங்க தான் 99% வரைக்கும் இந்த படத்தில் இருக்காங்க. இந்த முக்கிய நடிகர்கள் இருக்காங்களே, பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன், இது போல் சில நடிகைகளை தவிர பெரும்பாலும் அந்த கேஜிஎஃப்ல ஒர்க் பண்ண டீமே தான் இங்கேயும். சினிமாட்டோகிராஃபரை மாற்றலை, எடிட்டரை மாற்றலை, மியூசிக் டைரக்டரை மாற்றலை, ப்ரொடக்ஷன் கம்பெனி முதற்கொண்டு எல்லாமே சேம் தான், டேரக்டரும் அதே தான். ஓகே, சலார் படத்தோட ட்ரெய்லர் இப்போ வெளியாக இருக்குல்ல, இதை இப்போ ஃப்ரேம் பை ஃப்ரேமாக டீகோட் பண்ணாங்க. நாம் எதிர்பார்த்த மாதிரியே இந்த படமும் பிளாக் டோனில் தான் வந்திருக்கு. பட் ஒரு ஷேடை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காரு நம்ம டைரக்டர் அவர்கள். கிரே ஷேடுங்க, பிளாக் ப்ளஸ் கிரே, இந்த 2 கலர் டோனை மிக்ஸ் பண்ணி தான் இந்த ட்ரெய்லரை முழுக்க கட் பண்ணியிருக்காங்க. படமும் கண்டிப்பாக இப்படி தான் இருக்க போகுது. இந்த 2 சின்ன பசங்களை காட்டுவாங்க ட்ரெய்லரோட ஆரம்பத்திலேயே, ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவங்களை போர்ட்ரே பண்ணுறாங்க. அதில் இந்த சின்ன பையன் தான் நம்ம பிரபாஸ் கேரக்டராகவும், அந்த பையன் தான் நம்ம பிருத்திவிராஜ் கேரக்டராகவும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா தேவா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நட்பு சார்ந்த ஒரு படம், தேவான்ற பேர் உள்ளே வருது அப்படின்னா நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக போகிறது தளபதி படத்துக்கு தான். அதில் மம்முட்டி சார் பேர் தேவா அண்ட் ரஜினி சார் பேர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் நேம் சூர்யான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இவரோட பேர் சூர்யா கிடையாது, பிருத்திவிராஜ் கேரக்டர் பேர் அது வேறு பேருங்க, அதை நான் போக சொல்கிறேன். பட் இந்த தேவான்ற பேரை கேட்டதும் தமிழ் ஆடியன்ஸ் மைண்டு கனெக்ட் ஆன ஸ்ட்ரைட்டாக தளபதி கூட தான். இந்த ட்ரெய்லரும் ஆரம்பத்தில் இந்த எண்டு வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒருத்தர் என்னென்னலாம் பண்ணுறான், இந்த நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கா இன்னொருத்த அப்படின்ட்டு இவ்வளோ விஷயங்களையும் அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை கூட டயலாக் ஒன்று வரும் இந்த இடத்துல,
தேவா வேணாண்டா அப்படின்னு இவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவார். ஆனால் இந்த கேரக்டர் யாருன்னு மட்டும் சொல்லு, யாருன்னு சொல்லுன்னு திரும்ப திரும்ப கேட்டபடியே முன்னோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நண்பனுக்கு ஒன்றுனா இந்த நண்பன் பொங்கி எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் காமிச்சிருக்காங்க. இப்படி ஆரம்பிக்கிற ட்ரெய்லர் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த பிரபாஸ் கேரக்டர் சின்ன வயசு கேரக்டரில் பண்ணியிருக்காப்புல இந்த ஃப்ரெண்டு அங்கேருந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுவும் பிளட்லாம் மேலே இருக்குது. ஸோ ஏதோ ஒரு சம்பவம் அங்கே நடந்திருக்கு. அதனால் இவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லிட்டு போவாப்புல, நீ கூப்பிட்டா நான் திரும்பி வருவேன் அப்படின்ட்டு. அதோ டயலாக் ஒன்று வரேங்க, மாசான டயலாக் ஒன்று, உனக்காக நான் தூண்டில புழுவாகவும் இருப்பேன் திமிங்கலமாகவும் இருப்பேன்னு வாப்பில். சரியான டயலாக்ல ஒட்டுமொத்த படத்தோட கதையை இந்த ஒரு டயலாக்லேயே டேரக்டர் சொல்லி முடிச்சிட்டாரு. எதுக்காக அந்த ஒரு நண்பன் சார்ந்து இந்த தேவா இவ்வளோ இணக்கமாக இருக்கணும்? அப்படி அந்த ஃப்ரெண்டு இவருக்கு என்னதான் பண்ணிட்டாரு? எப்படி 1008 கேள்விகள் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நம்மளுக்கே வந்துச்சு. ஒரு விஜயகாந்த் சார் படம் கூட இருக்கும். அவர் ரொம்ப ஏழை பையனாக இருப்பாப்புல, சாப்பாடுக்கே வழி இல்லாமல். அப்போ ஒரு பணக்கார பையன் வந்து அவரை அரவணைப்பார், அவர் ஃபுல்லாக சாப்பாடை போட்டு வளர்ப்பார். கடைசியில் பார்த்தா கேப்டனுக்கு அந்த நண்பன் தான் எதிரியாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த படம் போகுமான்னு தெரியல. பட் நம்ம மைண்ட் தளபதிக்கு அப்புறம் அந்த கேப்டன் அவர்கள் படம் சார்ந்து திரும்பிச்சு. அப்புறம் எந்த ஒரு ஃப்ரேமுங்க, இதை பார்த்ததும் எத்தனை பேருக்கு காலக்கேயர்கள் ஞாபகத்துக்கு வந்தாங்கன்னு தெரியல. பட் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தாங்க. இது ஒரு தெலுங்கு படம், ஓகேவா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது இது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தா கன்னட ஆடியன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை மக்களே, இது முழுக்க முழுக்க தெலுங்குக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கன்னடாக்கு வந்து அதுக்கப்புறம் தமிழ், ஹிந்தி, மலையாளம்னு போகிறாங்க. என்னதான் டெக்னீஷியன்ஸ் கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியை சார்ந்தவங்களா இருந்தாலும் பிரபாஸ்ன்ற அந்த ப்ரொட்டகனிஸ்ட் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவரை மையப்படுத்தி படம் இருக்கிறதுனாலேயே இது தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில் செம ரெஸ்பான்ஸுங்க. இந்த ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அப்போ கூட அவங்க முதல்ல ரிலீஸ் பண்ணது கன்னடா ட்ரெய்லர் கிடையாது, தெலுங்கு ட்ரெய்லர் தான். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எப்படா தமிழ் ட்ரெய்லர் வரும்ன்ட்டு. முதல்ல தெலுங்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் கன்னடா, அதுக்கப்புறம் மலையாளம், அதுக்கப்புறம் தமிழ்னு இப்படி தாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. வெயிட் பண்ணி பார்த்து ஒரு கடத்தில் எப்படா ட்ரெய்லர் வந்து எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் முடிகிற டைமில் தான் கரெக்டாக தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. இந்த ஃப்ரேமை காட்டும் போது டயலாக் ஒன்று வரும், 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த கதை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. 1000 வருஷம் முன்னாடின்ற டயலாக் கூட நிற்காம செங்கிஸ்கான் பேர்லாம் கொண்டு வந்திருப்பாங்க உள்ள. அந்த பேரரசர் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இறுதி சுற்று படத்தில் கூட அந்த மாதவன் கேரக்டர் இந்த செங்கிஸ்கானை வச்சு ஒரு கதைலாம் சொல்லுவாப்புல பாருங்க, அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக புரிய வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம். அப்பேற்பட்ட செங்கிஸ்கான் பேர் உள்ளே கொண்டு வந்துட்டு அவங்களெல்லாம் விட கொடூரமான கொள்ளக்காரங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கனெக்ட் என்ன தெரியுமா? இந்த டயலாக் அவங்க தெரிஞ்சு வச்சாங்கன்னா தெரியல, படக்குழு இந்த செங்கிஸ்கானோட ஆட்சி இருக்குல்ல, அந்த பேரரசரோட ஆட்சி, மங்கோலிய பேரரசர், அவரோட ஆட்சி நடந்து கரெக்டாக இன்னைய நாள்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 வருஷங்கள் முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் இந்த டயலாக் அவங்க இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்கன்னா படக்கூட அந்த அளவு ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரிலங்க. ஸோ இது போல் பயங்கரமாக பில்டப் கொடுத்து தான் இந்த கூட்டத்தையே காட்டுறாங்க. பில்டப்புக்கு சற்றும் குறைவு இல்லாத மாதிரி தான் இந்த கூட்டம் இருக்குது. ஸோ இது பீரியட் சார்ந்து இருக்க கூட்டம். நவீன உலக வளர்ச்சி இல்லாமல் அந்த டைமில் நடக்கிற விஷயங்களை வச்சு இந்த ஃப்ரேமை பார்க்கலாம். இதுக்கப்புறம் மாடர்னைஸான சிட்டி ஒன்று காட்டுறாங்க. அங்கேயும் இந்த விலங்கோட தலை வச்சிருக்க மாதிரிலாம் சில போசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதே தோற்றத்தை அங்கேயும் பார்க்க முடியுது. ஸோ இப்படி இருந்தவங்க நவீன உலகம் வரைக்கும் ஃபுல்லாக டெவலப் ஆகி அடுத்தடுத்த லெவலில் தலைமுறை வந்திருக்காங்கன்னு ட்ரெய்லரில் தெளிவாக தெரியுது. ஒரு கிராமமே சூறையாடுற மாதிரி இந்த ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். பட் இதை சூறையாடுறது யார்? இந்த பிருத்திவிராஜோட அந்த தரப்பினர் இருக்காங்களா, அவங்க சூறையாடுறாங்களா? இல்லை சூறையாடுற அந்த கொடூர கொள்ளையர்கள் கிட்ட இருந்து பிருத்திவிராஜோட மூதாதையர்கள் குரூப் இருக்குல்ல, அவங்க காப்பாற்றுறாங்களா? இது படம் ரிலீஸ் ஆனால் நம்மளுக்கு தெரியும் மக்களே. இதை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். கன்சார் அப்படின்ற ஒரு புதிய நகரத்தையே ஒட்டு மொத்தமாக உருவாக்கிடுறாங்க. அந்த கிங்டமோட ராஜ்ய தலைமை இருக்குது பார்த்தீங்களா, அதை சார்ந்து தான் நிறைய அரசியல் சதிகள் உள்ள பின்னி பிணைஞ்சிருக்க மாதிரியும் ட்ரெய்லரில் முழுமையாக பார்க்க முடியுது. பிருத்திவிராஜோட ஃபேன்ஸில் அவளோட எதிர்பார்த்த அவரோட லுக்கு இதுதாங்க. இந்த கேரக்டர் நேம் வரதராஜ மன்னார். இந்த கேரக்டரோட அப்பா கேரக்டர் வேறு யாரும் இல்லை, தர்காபுரம் ஜெகபதி பாபு. நிறைய தமிழ் படங்களே பார்த்துருப்பீங்களே, இவர் தான். இவரோட கேரக்டர் நேம் ராஜமன்னார். இவரோட பையனாக தான் இந்த வரதராஜ மன்னார் இருக்காப்புல. இவருக்கு பிற்பாடு அந்த அரியணையை தன்னோட மகன் தான் அலங்கரிக்கணும்னு இவர் ஆசைப்படுறாரு. அது நடந்துச்சா இல்லையா? இவங்களுக்கு எதிரான அந்த சதி வலைகள்ல இருந்து இவரை யார் காப்பாற்றினா? இதை நோக்கி தான் படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் போகும்போது இருக்கு. இந்த 4 ஃபேஸுங்க இந்த ட்ரெய்லரில் மிரட்டலாகவே இருந்துச்சு. அதாவது வில்லன்லாம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோவுக்கான ஸ்கோப்பு கூடும். அதை இந்த டேரக்டர் கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்காரு. அதாவது கேஜிஎஃப்லேயே பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு வில்லன் ரோல்ஸில் ஸ்ட்ராங்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு, அது இங்கேயும் கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் மோரோவர் பிரசாந்த் நீல் படங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கேரக்டருக்கும் அதிகபட்சமாக அழுத்தத்தை கொடுத்துருப்பாரு. இந்த கேஜிஎஃப் 1ஆக இருக்கட்டும் 2ஆக இருக்கட்டும் அதுலேயும் நம்ம பார்த்துருந்தோம். அது மாதிரி தான் இந்த சலார்லேயும் ஸ்ரேயா அவர்களோட இந்த தோற்றத்தை பார்க்க முடியுதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் ஆடியன்ஸ் இவங்களை பார்க்குறாங்க. திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு படம். அரியணைக்காக 4 முனை சதி தீட்டப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை பார்க்குறப்ப ஜிஓடி இருக்குல்ல, கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இந்த சீரீஸை பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அதுலேயும் அப்படி தாங்க, அந்த ஒரு அரியணையை கைப்பற்ற அப்படி சதி நடந்துக்கிட்டு இருக்கோம். பொலிட்டிக்கல் வைஸாகவும் சரி, வார்ஃபீல்டு சார்ந்தும் சரி, அப்பேற்பட்ட சதிகள் நடந்துட்டு இருக்கோம். இதே டச்சில் தான் சலார் படத்துலையும்
இந்த 4 தரப்பும் சதி வலையை பின்னி அந்த கிங்டம் எப்படியாச்சும் அபகரிக்கணும்னு முயற்சி பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ ட்ரெய்லரில் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் சொல்லிட்டீங்க, இன்னும் சலாரியே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் தாங்க அவரோட என்ட்ரியே, டைனோசரோட என்ட்ரியே. இதை முதல்ல நிறைய பேர் கிண்டல் பண்ண தான் இந்த டேர்மை யூஸ் பண்ண நினச்சிட்டு இருந்தாங்க. என்னப்பா பிரபாஸ் டைனோசர் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அது இதுன்னு. ஆனால் அந்த படக்குழு அதை தான் சொல்ல வராங்க. டீசரில் அவங்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருந்தாங்க, டைனோசரோட எஃபெக்ட்லாம் அதே சவுண்ட் எஃபெக்டை இந்த ட்ரெய்லர்லையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஃப்ரேம் பாருங்க, இந்த பிருத்திவிராஜ் கேரக்டரை நம்ம கேஜிஎஃப் கருடா இருக்கார் பாருங்க, அவர் மண்டி போட வச்சுட்டாரு. வச்சுட்டு இந்த மூக்குத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படி பிடுங்குற மாதிரி ஒரு ஷாட் வரும், அவ்வளோ சூப்பராக அதை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஷாட்டுக்கான ஃப்ரேமை அப்படியே அங்கே பிளாங்க் விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று நடக்கும். இது போல் அவங்க இவங்க எல்லாருமே படைகளை கூட்ட வர போகிறாங்க, நாம் எத்தனை பேரை கூட்ட வர போகிறோம், யாரை கூப்பிட போகிறோம் அதுன்ட்டு இந்த பிருத்திவிராஜ் கேரக்டர் கிட்ட அவர் கீழே இருக்க ஒருத்தர் நல்லா க்யூரியஸாக கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க பதட்டத்தோடவே. அதுக்கு அடுத்த ஃப்ரேம் தான் ஹைலைட்டு, இந்த டைனோசரை ரிவீல் பண்ணுறதுக்கான ஒரு ஹைப் ஃப்ரேமு. பிருத்திவிராஜ் கேரக்டர் போயிட்டு தேவா அப்படின்னு கூப்பிடும். சின்ன பசங்க பார்த்த முதல்ல 2 பேர் அவங்கள அப்படியே இப்போ வளர்ந்த நிலையில் பார்க்குறோம். தேவான்னு கூப்பிட்டதை ஒரு ஃப்ரேம் ஒன்று காட்டுவாங்க, அது ஒரு கம்பி நினைக்கிறேன், அதை பிரபாஸ் கேரக்டர் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படி கை எடுத்ததும் அந்த கை விரல்கள் அச்சு ஃபுல்லாக அந்த கம்பியில் இறங்கியிருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக பிடிச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என் ராணுவம் எங்கன்னு கேட்குற டயலாக் இருக்கு, பெரிய மாசாக இருக்குது. இந்த படத்தில் அந்த தேவா கேரக்டர் இருக்குல்ல, இவர் எதனா மெக்கானிக் வேலைலாம் பார்க்குறாரா என்னன்னு தெரியலங்க, கிண்டல் பண்ணதுக்காக சொல்லலை. இந்த ஃப்ரேமில் பாருங்கள், சில டூல்ஸ்லாம் வச்சுருப்பாப்புல, இது உண்மையிலேயே மெக்கானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற டூல்ஸா இல்லைனா அந்த வயலன்ஸ்க்காக ரெடியாக இருப்பாங்க பாருங்க எப்போவுமே, அது போல ஆட்கள் வச்சுட்டு இருக்க டூல்ஸா எனக்கு புரியல. மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். பிரசாந்த் நீல் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கிற படத்துக்கும் டைட்டிலுக்கும் பெரிய தொடர்பு இருக்கணுன்றதை மனசில் வச்சு தான் பண்ணுறவர். அப்பேற்பட்டவர் சலார்ன்ற ஒரு கேரக்டர் நேமே படத்தில் இல்லை, பட் எதுக்காக படத்துக்கு சலார்னு டைட்டில் வச்சார்? தேவான்ற இந்த டைட்டில் கூட தூக்கி வச்சிருக்கலாமே இந்த ப்ரொட்டகனிஸ்டோட நேமு, பட் அதை வைக்கல. பட் எதுக்காக சலார்னு வச்சிருக்காருன்றதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. சலார்ன்ற அந்த பெயருக்கான காரணங்கள் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனையோ இல்லைனா ஒரு தலைமையவோ இல்லைனா ஒரு கமாண்டரையோ சலார்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ இந்த படத்துக்கு சலார்னு டைட்டில் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ப்ரொட்டகனிஸ்ட் சார்ந்த டைட்டிலாக தான் இருக்கணும். ஸோ படத்தில் சலார் வேறு யாரும் இல்லை, தேவா தான். நண்பன் இழந்த சாம்ராஜ்யம் அப்படி இல்லைனா இழக்கிற நிலையில் இருக்கிற சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்தை நண்பனுக்காக இந்த தேவா மீட்டு கொடுத்தாரா இல்லையா, இது சலார் படத்தோட கதையாக இருக்கலாம் மேபி. எனக்கு என்ன ஒரு பெரிய க்யூரியஸ்னா, இந்த படம் எந்த வருஷத்தில் நடக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க இதுதாங்க. ஏன்னா ஹெலிகாப்டர்ஸை காட்டுறாங்க, வெப்பன்ஸ் ஃபுல்லாக அதிநவீனமாக இருக்குது அதை காட்டுறாங்க, நவீன கால ராணுவம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை காட்டுறாங்க. அதுவும் நம்ம நாட்டு ராணுவத்தை பேஸ் பண்ணி மட்டும் சொல்லலை, ரஷ்யாவிலேருந்து ஆளை இறக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க, செர்பியாவிலேருந்து ஆட்களை இறக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்படி பலதரப்பட்ட ராணுவம் அப்படியே குவிஞ்சு வர மாதிரியும் இதெல்லாம் எதிர்த்து தனி ராணுவமாக ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவர் தான் சலார்ன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டயலாக் கூட வரும், இதை தாண்டி யார் உள்ளே வராங்க பார்த்தல அப்படின்ற மாதிரி. அந்த கேட்டை முழுமையாக காக்கிறவரா இந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ சாம்ராஜ்யத்தை எதிரிகள் கிட்டேருந்து காக்கிறதுக்காக இந்த தேவா நண்பனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ சலார் வர்சஸ் ராணுவங்கள், இதுவே ஹைப்பு பயங்கரமாக இருதில்ல. எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அதுக்கான களம்னு ஒன்று இருக்கும், அந்த கதை களம் அப்படின்றது. அந்த வகையில் ஆப்வியஸாக இந்த படத்தோட கதை களமும் கர்நாடகா பேஸ் பண்ணி இருக்கலாம்னு அசியூம் பண்ணியிருந்தோம், அது உண்மைதான். எதை வச்சு சொல்கிறேன்னா, இந்த கண்டெய்னரை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். இந்த நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, KA அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நம்பர் பிளேட் சீரிஸு. இது ஆக்சுவலாக கர்நாடகாவை குறிக்கிற நம்பர் பிளேட் சீரிஸ் தான். அதுவும் பக்கத்தில் என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 30K அப்படின்னு முடிஞ்சிருக்கும். இது மேபி சரியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகாவோட கர்வார் சிட்டி ஒன்று இருக்குங்க, அதை குறிக்கிற பகுதியாக இருக்கலாம். இப்போ இருக்க மாடர்ன் சிட்டியாக இவங்க படத்தில் காமிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்த சிட்டியாக இருக்கலாம், இல்லைனா யாருக்கு தெரியும் ஃப்யூச்சர் ஃபில்மாக கூட இது அமைஞ்சிருக்கலாம். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா காளி ரிவரன் ஓடுது, இந்த கனாரா கோஸ்ட் இருக்குல்ல அதை சார்ந்து. ஸோ இந்த ரியலான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டைரக்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்க போகிறார் அப்படின்றதான் எதிர்பார்ப்புக்குரியதாக இருக்குது. காளி சொல்லவே வேணாம், கர்நாடக மக்கள் சார்ந்து எந்த அளவுக்கு அவங்க போற்றுற தெய்வம் சொல்லிட்டு KGF ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட காளி சார்ந்த ரெஃபரன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் பாருங்க. அண்ட் கனரா கோஸ்ட் இருக்கிற பகுதியாக அது கருதப்பட்டு இருக்கு. அதனால என்னவோ இந்த கன்சார் அப்படின்ற சிட்டி நேம் ஒன்று வச்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் மேபி இருக்கலாம். என்ன ஃப்ரேமுங்க இது, சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தகட்டிடும்னு நினைக்கிறேன். இந்த தேவா கேரக்டர் ஒருத்தரோட காலை துண்டாக வெட்டுற மாதிரி காமிச்சிருக்காங்க. நல்லா கிராமத்தில் பம்பு செட்டை திறந்து விட்டால் தண்ணி ஊற்ற பாருங்க, அப்படி தான் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க பொதன்னு. இப்போ போகிற போகிற இந்தியன் சினிமாவில் ஒரு படங்கள் எப்படி தெரியுமா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் நீ 10 பேரை கொலை பண்ணுறியா, அடுத்த படத்தில் ஹீரோ 20 பேரை கொலை பண்ணுவான் பேர். ஓ நீ இந்த வெப்பனை யூஸ் பண்ணுறியா, என்னோட அடுத்த படத்தில் ஹீரோ இதோட பெரிய வெப்பனை யூஸ் பண்ணுவான் பேர். நீனாப்பா 4 சொட்டு ரத்தம் வர மாதிரி தான் வெட்டுற, அடுத்த படத்தில் ஹீரோ 400 சொட்டு ரத்தம் வர மாதிரி வெட்டுவாங்க அப்படின்னு வயலன்ஸ் சார்ந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அனிமல் அப்படின்ற படம், இந்த பாலிவுட் படம். அந்த படம் சார்ந்த ஒரு இன்டர்வியூவில் கூட அந்த படத்தோட டேரக்டர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் முன்னாடி எடுத்த படத்துக்கெல்லாம் வயலன்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க, இப்போ நான் எடுத்துருக்கிறதுலாம் உச்சக்கட்ட வயலன்ஸாக இருக்கும் அந்த அனிமல் படம்லாம்.
அதை பார்த்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ டைரக்டர் மைண்ட் செட்லாம் என்னவா இருக்குன்னு இப்போ தெளிவாக தெரியுது. அந்த மனுஷன் சொன்னார் அனிமலில், ஆனால் சலாரோட ட்ரெய்லர்லேயே நம்ம பிரசாந்த் சம்பவம் பண்ணியிருக்காருன்னு இந்த ஃப்ரேம்லேயே லிட்டரலாக தெரியுது. நான் சரி ஒரு ஃப்ரேம் தான் காட்டுறேன் உங்களுக்கு. இது மாதிரி உள்ளே நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃப்ரேம் வருதுங்க. இந்த தாவாம்பாட்டையை அப்படி வச்சு புழகிறது, இன்னொரு பக்கம் அப்படி உடச்சி தூக்கி போடுறது, உச்சகட்ட வன்முறை படத்தில் இருக்குன்னு இந்த ட்ரெய்லரில் ரிவீல் ஆகிடுச்சு. இந்த கேஜிஎஃப் படம் சார்ந்த ஒரு ஃபேமஸான டயலாக் ஒன்று இருக்கும் பாருங்க, வயலன்ஸ் வயலன்ஸ் வயலன்ஸ். இதே மாதிரி இந்த படத்துக்காகவும் ஒரு ட்ரெண்டிங்கான டயலாகை யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம படக்குழு. அந்த டயலாக் என்னென்னா, ஆக்சுவலாக இது ஒரு ஃப்ரேஸாக வரும். ப்ளீஸ் அதுக்கப்புறம் சில ஃப்ரேம்ஸ் வரும், ஐ அதுக்கப்புறம் சில ஃப்ரேம்ஸு, கைண்ட்லி அதுக்கப்புறம் சில ஃப்ரேம்ஸு, ரெக்வஸ்ட்னு முடியும். ப்ளீஸ் ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் அப்படின்னு இந்த தேவா கேரக்டர் இருக்குல்ல, இது டயலாக் சொல்கிற மாதிரி இந்த ட்ரெய்லரில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இணையம் முழுக்கவே இந்த ரெபல் ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, அவங்க பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த டயலாக் தான். எல்லாம் சரி ப்ரோ, லைட்டாக கேஜிஎஃப் வாட வர மாதிரி தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் கேஜிஎஃப் வாட வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கலர் டோனாக இருக்கட்டும், அந்த கதை களம் இருக்குல்ல, கேஜிஎஃப் பார்த்தினா டைட்டில் இருக்க மாதிரியே தான். அந்த கோலார் கோல்ஃபீல்டு இருக்க பார்த்தினா அதை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே. இங்கேயும் கிட்டத்தட்ட அது மாதிரி தாங்க, அந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறப்ப தெரியுது. ஆனால் இந்த படக்குழு தரப்புலேருந்து வெளியாகிட்டு இருக்க விஷயம் கேஜிஎஃப்க்கு எதுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஏன்னா ஈஸ்வரி வேறு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஃபர்மான் கேரக்டர் அந்த கேஜிஎஃப் சார்ந்து நம்ம மறந்துருக்கவே மாட்டோம். அந்த கேரக்டர் அந்த கேஜிஎஃப்லேயே செத்தா மாதிரி முகத்தையே காமிச்சிருக்க மாட்டாங்க. இதே போல் 1000 சந்தேகங்கள் வளர்த்துட்டு இருக்கு. ஒருவேளை கேஜிஎஃப் 3 வேணா அந்த கேரக்டர் வரலாம் போல யாருக்கு தெரியும். ஸோ சலாருக்கு அந்த கேரக்டருக்கு இப்போதைக்கு சம்மந்தம் இல்லை போல இருக்கு. ஆனால் ஈஸ்வரி எதுக்காக உள்ளே வந்திருக்கணும்? ஒருவேளை இது ஒரு யூனிவர்ஸாக அது ஒரு யூனிவர்ஸாக இருந்து நம்ம பிரசாந்த் நீல் அவர்கள் ரெண்டு மிக்ஸ் பண்ணி யூனிவர்ஸை ஃபியூச்சரில் கொண்டு வந்தார்னா எதுக்குமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த விஷயம் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க. இந்த வேட்டிகன் சிட்டி இருக்குல்ல, அங்கே சென்ட் பீட்டர்ஸ் சர்ச்சை யாருமே பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சிட்டி இருக்குல்ல, அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இந்த சலார் படம் சார்ந்த ஃப்ரேமில் அவங்க பயன்படுத்தியிருக்க மாதிரி தெரியுது. இது ஆக்சுவலாக உண்மையிலே இருக்கிறது வேட்டிகன் சிட்டியில், இன்னொன்று படத்துக்காக அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ ஆர்ட் ஒர்க் தான், அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இந்த படக்குழு அங்கேருந்து அதை எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் எழுது. இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும், இதில் கூட காப்பின்னு சொல்கிறது நம்ம. ரெண்டு இந்த சலார் ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். வர 22ஆம் தேதி சலார் ரிலீஸ் ஜுராசிக் பார்க்லேருந்து டைனோசர் ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு பட்டையை கிளப்ப போகுதுன்னு. ஏன்னா இந்த ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிது. பட் சமூக வலைதளம் பக்கம் போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற ஹேஷ்டாகும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிகாஸ் நிறைய கூஸ்பம் சீன்ஸ்லாம் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா பிரசாந்த் நீல் படம் அப்படின்னாலே கூஸ்பம் சீன்ஸுக்கு பஞ்சமே இருக்குது, அது ட்ரெய்லர்லேயே. ஆனால் இதில் நாங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது, அதையும் உங்களோட கவனத்துக்கு கொண்டு வந்துடுறேன். பார்ப்போம் மக்களே, 22 சலார் ரிலீஸ் ஆன பிற்பாடு அந்த படம் சார்ந்த ரிவ்யூ பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் நாம் அசீவ் பண்ண விஷயங்கள் எதெல்லாம் கரெக்டாக சிங்க் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.